வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங் சார், நம்ம வந்து கிரேட் மைண்ட்ஸுடைய ஃபிலாசபியும் காமன் மேன் சைக்காலஜியும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஹார்வர்ட் மார்க்ஸுடைய ஒரு கோட் சார், ரிஸ்க் இஸ் நாட் த சேம் ஆஸ் வாலடைலிட்டி. ரிஸ்க் புரிஞ்சுக்க முடியுது, வாலடைலிட்டி புரிஞ்சுக்க முடியுது. இது ரெண்டே எப்படி அப்போ சொல்லு, வாலட்டாலிட்டின்னா என்ன? ஏறி இறங்குறது, ஒரு ஒரு நிலையற்ற தன்மை. ஸோ ரிஸ்க்கு வேறு, வாலட்டாலிட்டி வேறு. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாலட்டைலாக மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போனாலே உனக்கு டென்ஷன் ஆகி பேதியில் போய் நிற்பீங்க. நீ பார்த்துருக்கல்ல? பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி என்னோட ஃபேவரட் ஷேர் ஐடிசியில் இறங்கிடுச்சுன்னா ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. நாட்கோ இறங்கிடுச்சுன்னா ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. அதே மாதிரி மணப்புறம் மாதிரி எகிரி எங்கேயோ போயிடுச்சுன்னு வைங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அப்பயும் நாங்கள் வைப்போம். ஏன்னா அடடா விலை கம்மியாக இருக்கும்போது கன்சிடர் பண்ண முட்டமேனு ஒப்பாரி வைப்போம். ஒப்பாரி வைப்பீங்கல்ல, அது நடக்கும். ஸோ அது கீழே போகிறதும் மேலே போகிறதும் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாது. இது வாலடைலிட்டி. ஒரு ப்ரைஸ் ஆஃப் ஸ்டாக்கை அண்டர்லைங் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாது. மணப்புறம் என்ன பண்ணுறாங்க, கடனை வாங்கிட்டு அவன் கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் வாங்கி கோல்டை வாங்கி வச்சு அவன் கொடுக்குறான். திருட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறான். அந்த கோல்டு லோனை அவன் வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறான். வர வட்டியில் வட்டியை கட்டிட்டு மீதியை உனக்கு ப்ராஃபிட்டாக வச்சுக்கிறான். ஷேர் வந்து கொடு. சிம்பிள் பிஸ்னஸ். அதோட விலையோ ஏறித்தோ இறங்கித்தோ அவன் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுதா? பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாது. எது பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுன்னா, தங்கம் விலை ஒரேடியாக இறங்கிடுச்சுன்னா பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி 15,000 இருக்கிற தங்கம் விலை நாளைக்கு 5,000 ரூபா ஆகிடுச்சுன்னா அவனோட பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். அப்போது நந்தகுமாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஸ்டாக் விலை இறங்கிடுச்சு. நந்தகுமாருக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு, அதனால் ஸ்டாக் விலை ஏறிடுச்சுன்னா அது வந்து வாலட்டாலிட்டி. இட் டஸ் நாட் அஃபெக்ட் தி ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ். ஸோ அது வந்து நீங்கள் வாலட்டாலிட்டின்னு புரிஞ்சுக்கணும். தங்கம் விலை ஏறுறது இறங்குறது பிஸ்னஸை ஃபண்டமெண்டலாக அஃபெக்ட் பண்ணுறது. இன்றைக்கி 15,000 ரூபா தங்கம் இருக்கிறச்ச 10,000 ரூபா லோன் கொடுத்துட்டோம். நாளைக்கு தங்கம் விலை 5,000 ரூபான்னா செக்யூர்ட் லோனு அன்செக்யூர்ட் லோன் ஆகிடுச்சு. ஓவர் நைட் கில்லி ஆகி பிஸ்னஸே இழுத்து மூடிடும். அது ரிஸ்க்குங்கிறது பிஸ்னஸையே சிங்க் பண்ணிடும். அண்டர்லைங் பிஸ்னஸ் சிங்க் ஆகிடுச்சுன்னா ஸ்டாக்குக்கு வேல்யூவே கிடையாது. வாலட்டாலிட்டிங்கிறது மார்க்கெட்டில் நீ நினைக்கிற பேர், என்னோடய ஒப்பீனியன், என்னோடய இமோஷன், மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டோட இமோஷன், ஒரு ப்ரைஸை மேலேயும் கீழேயும் தள்ளுறது இமோஷன். ஐடிசியை 200 ரூபாய்க்கு கொண்டு போகிறது மார்க்கெட் சைக்காலஜி. ஃபண்டமெண்டலாக ஐடிசியில் பல பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. ஐடிசி வெறும் சிகரெட் பிஸ்னஸ்ஸு, இன்றைக்கி சிகரெட் இல்லைன்னா பிஸ்னஸே இல்லைன்னு நினைக்கிறது மார்க்கெட்டோட சைக்காலஜி. ஓகே, இப்போது சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது ஒரு வாலடைலிட்டிங்கிறது அப்பப்போ ஏறி இறங்குறது. ஆனால் காமன் மேன் என்ன பண்ணுறான்னா வாலட்டாலிட்டியை தான் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அது உன்னோட முட்டாள்தனம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா அது ரிஸ்க்கு. புரிஞ்சு இறங்கி இருக்கோம், ஏறி இறங்குது, அந்த இடத்துல அது ஏறி இறங்குதுன்னா அது வாலட்டாலிட்டி. பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாதுன்னா, நான் 32 ரூபாய்க்கு முதல்ல மணப்புறம் வாங்கினேன். 2015 வாங்கினேன். 32 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி அது 350க்கு தாண்டி எங்கேயோ போயிட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நான் கடைசியாக 10 மடங்கு மல்டி பேக்கர் 10 to 10 பேக்கருங்கிறீங்கல்ல, இது 10 பேக்கர். அப்போ இது ஒரு பெரிய டிபேட் ஆகிடுது. அப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு குரூப் வச்சுருக்கிறேன், திங்க் ரிச்சுன்னு. அப்போ இதெல்லாம் கிடையாது. இது வாட்ஸ்அப் இருந்தது, பட்டு இந்த யூடியூப்பில் நான் பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இன்னொரு பிரபலமான, இன்றைக்கி பெரிய பிரபலமாக இருக்கிற ஒரு ஸ்டாக் டிக்கர் என்ன சொன்னார், சில லூசுங்கள்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க, அவனுக்கெல்லாம் அறிவு கிடையாது, ப்ளூ கொண்டையை நம்பி ஏமாறுவாங்க அவங்கெல்லாம், நாங்கள்லாம் அறிவு ஜீவிகள், ப்ளூ கொண்டையெல்லாம் நம்ப மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், தங்கம் விலை நாளைக்கு கொலாப்ஸ் ஆக போகுது, 3,000 ரூபா தங்கம் இப்போ ஒரு கிராம், டாலரில் ரூபாய். இந்த தங்கம் விலையெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், இந்த எல்டிவி எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, இப்போ எங்கள்கிட்ட வந்துருச்சு, மயிலாப்பூர் டாட்சி வந்துருச்சு, இனிமேல் வந்து பொற்காலம், 32 ரூபாய்க்கு வாங்கினது முட்டாள்தனம்னு ஒருத்தர் சொன்னார். ஓகே, இது வாலட்டாலிட்டியாக ரிஸ்க்காக என்னது? அது
2க்கும் நடுவுல நிக்குதே சார். அவரு சொல்றத பார்த்தா ரிஸ்க்ன்னு தெரியுது. நீங்க வாங்கி வச்சிருக்கிறத பார்த்தா வாலடைலிட்டின்னு இப்போ தெரியுது. என்ன ஆகும்? இப்போ அது வொலட்டாலிட்டி தான். யாருடைய கன்விக்ஷன் கரெக்ட்ங்கிறத டைம் தான் பதில் சொல்லும். வொலட்டாலிட்டி. ம். ஒரு வாட்டி தங்கம் 2011ல் தங்கம் ரூபாய்லேயே இறங்கிட்டு 2013 தொட்டு கரெக்ட் ஆகி திரும்பி தொட்டுது. ம். அந்த கரெக்ஷனில் மாட்டிக்கிச்சு மணப்புரம். ஓகே. அதான் ஒரு 6, 7 வருஷம் அப்படியே ரொம்ப டல்லா இருந்தது கோல்டு பிரைஸ். அப்போ கூட 2000க்கு மேலே தான் இருந்தது. 2000க்கு மேல தான் இருந்தது. கரெக்ட். ஒரு 20% தான் விழுந்தது. 3000 தொட்டது அந்த டைம் தான். ஆமாம், ரைட்டா. 20% விழுந்ததுனால ஒன்றும் மணப்புரம் காலி ஆகிடாது. ஸோ 20%ல் ஒன்றும் கவுந்துடாது. ம். அப்போ வந்து எக்கனாமிக்ஸில் தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படி ரீட் பண்ணுங்கிறத சொல்கிறேன்னா, நான் அரசியல் பேசலை. ஒருத்தனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவனுக்கு, ஆட்சியில் உட்கார்றவனுக்கு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சால் என்ன ஆகும், தெரியாட்டா என்ன ஆகுங்கிறதுக்கு இதுதான் கிளாசிக் எக்ஸாம், ரைட்டா. அப்போ என்ன ஆயிடுச்சு, 32 ரூபாய்க்கு நீ எதுக்கு வாங்குற? இது வந்து வாலடைலிட்டி தான் இது. இது வொலட்டாலிட்டி தான். லாங் டைமில் ஒருத்தன் வந்து உட்காந்துன்னு இருக்கான். ரூபா 10,000. அப்போ தான் தைரியமாக நான் சொன்னேன் 10,000 ஒரு கிராம் கன்விக்ஷன். 10,000 போகும். கரெக்ட். அந்த மாதிரி ஆள் என்னன்னா, அவனுக்கு தெரியாது இது கோல்டு வந்து 10,000 போகும்னு. இப்போ நீ சொல்லு, எனக்கு கோல்டு 10,000 போகும்னு தெரியுது. 32 ரூபாய்க்கு கொடுக்குறான் மணப்புரம். ஏன்னா அது 11 to 14 கரெக்ஷனில் மாட்டிக்கிச்சு. 11 to 14 கரெக்ஷனில் அது மாட்டிக்கிச்சு. ஏன்னா 2008ல் அது ஏறிடுச்சு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினோன்னா அது அடி வாங்கிடுது. 1100க்கு மேலே போயிட்டு டாலர் 800க்கு இறங்கிடுச்சு. டாலர் கணக்கிலே இறங்கிது. அதை வச்சு கோல்டும் கரெக்டாகும்னு கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கிளிப்புள்ள மாதிரி. இப்போ நீ சொல்லு, கோயிங் பேக்கு தங்கம் அங்கே போகிறதுன்னு உனக்கு தெரிஞ்சபோது இது வொலட்டாலிட்டியா ரிஸ்கா? வாலடைலிட்டி. அது உனக்கு தெரியணும். ஃபுட்பால் மாதிரி நீ பார்க்கணும், எது வொலட்டாலிட்டி, எது ரிஸ்க்னு எது ரிஸ்க். ஃபைன் சார். வாலடைலிட்டிக்கும் ரிஸ்க்குக்கும் இவ்வளோ தூரம் டீப் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு தின் லைன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருந்தது. பட் தின்லைனே கிடையாது. மணி பேச்சில் பேசும்போது $40 trillion நோட் அடிச்சிட்டான். 41க்கு மேலே அடிக்கிறதுக்கு அவனுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குறான். இல்லாத அளவு நோட் அடிக்கிறான். தங்கம் லிமிட்டட் குவான்டிட்டியில் இருக்குது. தங்கம் எங்கே போகும்? ஏற தான் செய்யும். ஷார்ட் டேர்மில் குறையும். நான் ஏன்னு சொல்கிறேன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா இது குறையும். தட்ஸ் ஆப்வியஸ். நான் குறைவே குறையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவேன். ஒரு மடப்பை 6 மாதத்துக்கு அது 2 வாட்டி ஏற்றினான்னு வை, இது இறங்கி உனக்கு கொடுக்கும் வாய்ப்பு. என்னது? ரைட் சார், ஃபைன். ஸோ ரிஸ்க்குக்கும் வாலடைலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.